ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சிம்பிளான மெத்தடில் சாரி குந்தலை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேஃப்டி பின் இருந்தால் சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஊசி எடுத்துக்கோங்க, அப்புறமா ஒரு சீப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு அந்த முந்தான சைடு லைட்டாக ஒரு பிரித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நூல் வந்து பிரிஞ்சு வரும். நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இலக்கிட்டு இந்த மாதிரி நிறைய நூல் வரும். அதை சீப் எடுத்து சீவி விட்டுக்கோங்க. லெவலில் வந்துடும். சரிங்களா? ஈஸி தான். லெவலில் வந்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு மேலே ஒரு டாட் போட்டிருக்கேன் பாருங்கள். சிங்கிளாட்டு நான் ஒரு டாட் போட்டிருக்கேன். அந்த டாட்டில் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்து டாட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ எனக்கு சிங்கிள் டாட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஓகே, அது சூப்பராக தான் இருக்கும். அது எல்லா சாரிலையும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டாட் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், டபுள் டாட் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சங்கிலி மாதிரி நம்ம ஒரு அழகான ஒரு சாரி குஞ்சலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இந்த சைட்லேருந்து கொஞ்சம் நூலும் அந்த சைட்லேருந்து கொஞ்சமே எடுத்து சென்டராக வச்சு நீங்கள் ஒரு டாட் போட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா இறுக்கி ஃபுல்லாக ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து இறுக்கிக்கணும், பிணைஞ்சிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாட் போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது நம்ம வந்து வீட்டில் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஈஸி தான். நம்ம இது கடையில் கொடுத்து நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 250 ருபீஸாவது நம்மளுக்கு கேட்பாங்க. நம்ம இது வீட்டில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சரியா? வீட்டில் வச்சு நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி சுருட்டிட்டு நடு சென்டரில் வச்சு சின்ன ஒரு டாட், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சில சாரியில் நம்ம கடையில் வாங்கக்கூடிய சாரியில் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க, சில சாரியில் இருக்காது. இப்போ நான் வந்து வீட்டில் இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லுக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கடையில் வாங்குறது மாதிரி இதே மாதிரி பண்ணுறது மாதிரியே இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.